அஸ்ஸலாமு அலைக்கும். இது செவ்வாய்க்கிழமையோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் குட்டியாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா வாங்க. ஒரு 4:45 மணி போல் பார்த்திங்கன்னா மாடிக்கு போயிருந்தேன். காலையிலேயே துணி வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அது நல்லா காஞ்சிருக்கும். ஸோ கையோடு நின்று மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கேயே நின்று மடிக்கும்போது 2 பெனிஃபிட் இருக்குங்க. ஒன்று, நம்ம வெயிலில் இருக்கிறதால வெயில் நம்ம உடம்புல படுதில்லை, ஸோ உடம்புக்கு நல்லதும். இன்னொரு பக்கம் இந்த காக்கா குருவியோட சத்தம், இந்த இயற்கையோட காற்று, அது எல்லாமே நம்ம மனசுக்கு இதமாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக இருப்போம், மன அழுத்தம்லாம் குறைஞ்சி போகும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம துணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம மடித்து வைக்கும்போது சுருக்கமாக இருக்கும், துவைச்சதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். இதுவே அங்கேயே நின்று கையோடு நம்ம மடித்து வைக்கும்போது அந்த வெயிலோட வாசத்தோடு அப்படியே மடித்து வைக்கும்போது அயன் பண்ண மாதிரி மடிப்புகளோடு இருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா மேலேயே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சும். வந்த உடனே முருங்கைக்கீரை டீ போட்டாச்சுங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அது காலியாகிற வரைக்கும் டீயாக போட்டு தாக்கிட வேண்டியது தான். மதியம் வாஷ் பண்ண பாத்திரம்லாம் தண்ணி வடிகிறதுக்காக கவுண்டர் டாப்பில் கவுத்தி வச்சுருந்தேன். அதையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. அதையெல்லாம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி முடிச்சிட்டேன். அதோட நைட் டின்னருக்காக இட்லி தான் சுட போகிறேன். ஸோ அந்த மாவையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கூலிங் போகிற வரைக்கும் நம்ம வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி சுடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை டீ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு பாதியாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா வடிகட்டி ஒரு சிப்பாக ருசித்து பொறுமையாக குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ டின்னருக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி வேக போட்டாச்சும். இன்னொரு பக்கம் சட்னிக்காக வேர்க்கடலை தான் வறுத்து அரைக்க போகிறேன். சிம்பிளான டின்னர் தாங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டைமில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஃப்ரீ டைமில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.